தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கு நண்பு கலந்த வணக்கங்கள். அனைவரும் நலமா இருக்கீங்களா? நீங்க நலமோட வாழ முருகப்பெருமானை வணங்கி கிட்டத்தட்ட இந்த 2025 நிறைய எதிர்பார்ப்புகளோட, நிறைய கனவுகளோட, இங்க நம்ம லைஃப்ல ஏதாவது கஷ்டங்கள் தீருமா, நம்முடைய லைஃப்ல எல்லாம் மாற்றங்கள் வருமா, நம்முடைய ஃபேமிலி நல்லா இருக்கும் அப்படின்னு பல கனவோட தான் இந்த வீடியோ நீங்க பார்க்க வந்திருப்பீங்க. இப்பேற்பட்ட இந்த மாசத்துல ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்டு கண்ணை திறந்து விட்டு இந்தப்ப இந்த வழியில போப்பா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு இருக்கணும். அந்த வழியில போப்பா உனக்கு நல்லது நடக்கும்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஏன்னா நீங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வழிகாட்டுறதுக்கு ஆள் தான் இப்போ நான் வருத்தப்படுறாங்க. சார் எனக்கு எவ்வளவுமே யாருமே உதவி பண்ண மாட்றாங்க. நான் தான் எல்லாத்துக்கும் உதவி பண்ணிட்டே இருக்கேன்லாம் சொல்லுவா. ஏணிப்படி வாழ்க்கை தான் சார் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என்னைய வச்சு ஏறி நிறைய பேர் போயிட்டாங்க. இன்னும் நான் அதே இடத்துல தான் இருக்கேன்னு சொல்ற வழியை நம்ம பார்க்குறோம். இப்பேற்பட்ட சூழல்ல நீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா இந்த 2025 உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு 3-4 மாசம் நல்லா இருக்கக்கூடிய மாதங்கள் நான் கணிச்சிருக்கேன். அது ஏன்னா குரு பயிற்சி இருக்கு, சனி பயிற்சி இருக்கு, ராகு பயிற்சி இருக்கு, புதனுடைய பயிற்சி இருக்கு, சுக்கிரனுடைய பயிற்சி, இந்த மாதிரி கிரகங்களுடைய பயிற்சி நிறைய இருக்கு. அந்த பயிற்சியுடைய தன்மையில உங்களுக்கு உங்க ராசிக்கு இந்த டைம்ல இதை பண்ணுங்கன்னு சொல்லி மிக அற்புதமான மாதங்களை நான் கணிச்சிருக்கேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து முடியுங்க. கண்டிப்பா தெளிவான விளக்கங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பாருங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2025 சனி பயிற்சி கிட்டத்தட்ட ஜென்ம சனியிலேருந்து விலகிறது ரொம்ப நல்ல விஷயம். இந்த 2025 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, குரு வந்து பார்த்தீங்கன்னா 5 பூர்வீக புண்ணியஸ்தானத்துக்கு போக போறாரு. ராகு வந்து 2ல இருந்து குடும்பஸ்தானத்துல வந்து அவர் இருந்தவர் உங்க ராசிலேயே வந்து அமர போறாரு. அப்போ கண்டிப்பா என்ன நடக்கும்? நிறைய மாற்றங்கள் இருக்கு. அதில் வந்து மெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாசம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது மெயினாக நம்ம எப்போ அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அது 3 மாசம் மைண்டில் வச்சுங்க. மீதி இருக்கக்கூடிய மாதங்கள் நல்லா இல்லைலாம் கிடையாது. கொஞ்சம் சில ஒரு ஆல்டர்னேட் ஒரு அசுப பலன்களையும் சுப பலன்களையும் ஒரு கலவையாக தான் இருக்க போகுது. அப்போ இந்த 3 மாதம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வந்து ரொம்ப நல்ல மாதம். அந்த 3 மாதம் மிக முக்கியமான மாதங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு காலம் ஒரு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் காலங்களில் தொழில் சார்ந்த விஷயங்களில் அதீதமான கவனம், திட்டமிடல் அவசியம். அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. மற்றபடி எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, கிட்டத்தட்ட ஒரு ஜூன், ஜூலையில் பார்த்தீங்கன்னா பிக்கப் அப்படியே அதிகரிக்கும். அப்படியே 0லேருந்து அப்படியே எக்ஸலேட்டர் கொடுத்தோம்னா ஒரு 100 வரைக்கும் அப்படியே போகிற மாதிரி அப்படியே பீக் ஆகும். கண்டிப்பாக பிஸ்னஸ் நல்ல லாபகரமான சூழலாக இருக்க போது இந்த 2000 கும்பராசியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, வண்டி வாகனங்கள் வாங்குறது, இடம் வாங்குறது, சுபகாரியங்கள் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக பண்ணலாம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் வந்து வச்சுக்கோங்க. சொந்தத்தில் திருமணம் ஆகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை பிறப்பு, குழந்தை பேருக்கு முயற்சி பண்ணுறவங்களும் அந்த மேஜுக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்கள். கேவல மருத்துவ செலவு அவாய்ட் பண்ணுறதுக்கான முயற்சி எடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மாதம் டாக்டர் கன்சல்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியத்தை பார்த்துக்கிட்டு குழந்தை பேருக்கான முயற்சியை வந்து ஒரு ஜூன், ஜூலைக்கு மேலே எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் திருமண பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நான் சொல்கிறது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு கண்டிப்பாக திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அல்லது அலைச்சல் ஒரு பக்கம் இருந்தாலும் அலைச்சலுக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் கடந்த நாட்கள், கடந்த வருடங்கள் எல்லா வகையிலுமே தடை அதிகம். அந்த தடையெல்லாம் கும்பராசிக்கு விலகக்கூடிய ஒரு காலங்க. கண்டிப்பாக அது நடக்க போகுது. அதே மாதிரி இழந்த நண்பர், இழந்த காதலி, கணவனுக்குள்ள இருந்த பிரச்சனை, குடும்பத்தில் இருந்த கலகம் இதெல்லாமே சரியாக வீண் ஏமாற்றம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொடுத்து ஏமாந்து உட்காந்துருக்கு. அந்த ஏமாற்றத்திலிருந்து விடை கிடைக்கி. அதே மாதிரி எனக்கு அந்த கொடுத்து ஏமாந்த பணம் வருமானம்லாம் ஒரு சிலர் கேட்குறத நம்ம பார்ப்போம். அது மாதிரி பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வேலை மாற்றம், வெளிநாடு பயணம் கட்டாயமாக ரொம்ப நல்லாயிருக்கும். வெளிநாட்டில் மக்களுக்கும் ரொம்ப அற்புதமான நல்ல காலம். உங்களுக்கான ஒரு விசாவுக்கான முயற்சியோ அல்லது அங்கிருந்து இடமாற்றம் செய்கிறதோ அல்லது வீடு மாற்றம் செய்கிறதோ, அது பூர்வீக சொத்து ஏதாவது விலங்குகள் இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்களில் சரியாகும். அது நான் சொல்லக்கூடிய காலம் இந்த 3 மாதம் எடுத்துக்கலாம். ஆனால் மீது அதுக்கான முயற்சி எடுத்தால் போதும். லாஸ்ட் இயர் எண்டு நவம்பர், டிசம்பர் அந்த நேரமும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க. ஆக மொத்தத்தில் 2025 கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றம் காத்துட்ருக்கு. கவனமாக மட்டும் இருக்கணும். கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா, ஃபேமிலியில் மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடெல்லாம் கரெக்டாக கொண்டு வாங்க. வேலை செய்கிறதுல கொஞ்சம் நிதானமாக இருங்க. ஜாமீன் கெடுத்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிங்கன்னா 7 சனியில் தான் இருக்கீங்க, ஃபைனலில் இருக்கீங்க. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு ஈஸ்வரன், சிவனை வழிபாடு செய்யுங்க. மாதம் ஒரு முறை வாய்ப்பு கிடைச்சா பிரதோஷ காலங்களில் சிவன் ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்க போது தைரியமாக இருங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நீங்கள் வந்து ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு இன்னும் வந்து டெப்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தை, அது வந்து தொழிலில் எப்படி பண்ணலாம், ஃபேமிலி ரீதியாக என்ன முடிவுகள் எடுக்கலாம், எந்த காலகட்டங்களில் திருமணம் நடக்கும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரப்போகுது, இப்படிப்பட்ட நிறைய கேள்விகளுக்கு விடை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணால் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது அஸ்ட்ராலஜர்ஸ் இருந்தால் கூட கன்சிடர் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம மூலியமா நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்முடைய கான்டாக்ட் நம்பர் கீழே இருக்குது. ஆன்லைன் கன்சல்டிங் இருக்குது. நம்முடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராமநாதபுரம் ஜெம் ஆஸ்பத்திரி தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு நேரம், நல்ல நேரம் எப்போ வேணால் வரலாம். அந்த நேரம் வந்து உங்களுக்கு இந்த டைம்லேருந்து கூட வந்திருக்கலாம். கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதக டீட்டெயிலாக பாருங்கள். கண்டிப்பாக மீண்டும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.